ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயர் எண்டில் வந்து ரூபி லிஸ்டிங் ஆகும்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட $2 லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியல் நியூஸ் இப்போதைக்கு வரல. ஆனால் இதோட சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கிறனால மினிமம் $2 அந்த மாதிரி தான் லிஸ்டிங் ஆகுன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. $1 போனால் கூட ஓகே தான். ஏன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து $1 இருக்குது. ஏன்னா இதோட சப்ளை கம்மியாக இருக்கிறனால இது லிஸ்டிங் அப்போ $1 லிஸ்டிங் ஆகுன்றது என்னோடய பர்சனல் ட்ரஸ்ட்டு, தனிப்பட்ட நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு வாங்கணுன்னா என்கிட்ட ஆர்பிஎல் இருக்குது, ரூபி காயின் இருக்குது, சித்ரா காயின், ஓப்பல், வெரிசாட், நிவோ, ஆக்சின், இந்த மாதிரி காயின்ஸ் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க எனக்கு டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். பை செல்லிங் ரெண்டுமே நான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் கூட நான் வாங்கிப்பேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ரூபி நெட்வொர்க் ப்ராஜெக்ட் வந்து பர்சனலாகவே கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இது லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $1 இருக்கும். இப்போ வந்து இந்த P2Pயில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பையும் பண்ணுறேன், செல்லும் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஓப்பல் செயின் சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது. அந்த ப்ராஜெக்டும் சூப்பராக இருக்குது. அதோட மேக்ஸிமம் சப்ளை, டோட்டல் சப்ளையே 183 மில்லியன் தான். அப்போது லிஸ்டிங் அப்போ கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ சப்ளை வராது. இதில் ஒரு 25%, 50% தான் வந்து லிஸ்டிங் அப்போ வரும். அப்போட ப்ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டோட்டல் சப்ளை கம்மி, அதனால் லிஸ்டிங் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் லிஸ்ட் ஆகுன்றது என்னோடய பர்சனல் நம்பிக்கை தான். இது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து உங்களை ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்விட்டரில் போனீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட் இருக்கும். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட அந்த டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். எல்லாமே அதோட ஒயிட் மேப், ரோட் மேப், ஒயிட் பேப்பர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி அப்புறம் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றது நீங்களே டெசிஷன் எடுக்கலாம். பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இப்போதைக்கு இந்த ரூபி, ஓப்பல் பண்ணலாம். ரூபி வந்து இந்த வருஷம் எண்டில் லிஸ்டிங் ஆக போகுது. லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து $2 எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. பட் என்னோட கன்செப்ஷன் ஒரு $1 லிஸ்டிங் ஆகுன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் வாங்கி உங்கள் வேலட்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மைனிங் பண்ணியே சம்பாதிக்கலான்னு மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ மைனிங் பண்ணணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் வாங்கியே வச்சுக்கணும் நம்ம வேலட்டில். அப்போது லிஸ்டிங் ஆகிறப்போ யாருமே வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் நான் பார்க்குறேன், ரொம்ப பேரில் ஒரு 50%, இப்போ என்கிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க, அது 50% பேர் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்க அந்த காயின்ஸோட வந்து மெர்ஜ் ஆகிடுறாங்க. அதாவது சைக்காலஜிக்காக அவங்களோட அந்த காயினோட வந்து அவங்க இணைஞ்சிடுறாங்க. எப்பவுமே வந்து எந்த ஒரு காயினை வந்து மனசில் வச்சுக்காதீங்க. ஒரு காயின் நீங்கள் வாங்குறீங்க அல்லது மைனிங் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது விற்றுருங்க, ஹோல்ட் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒரு காயின் வந்து $1000 போகும், $10,000 போகும், $1,00,000 போகும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே விற்றா தான் உங்களுக்கு காசு. ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஆகிடுச்சா அதை விற்றுட்டு வெளியே போயிடுங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வச்சுட்டு நான் ஒரு 5 வருஷம் கழித்து நான் வந்து லட்சாதிபதி ஆகிடுவேன், 10 வருஷம் கழித்து நான் கோடீஸ்வரர் ஆகிடுவேன், அந்த மாதிரி வந்து நினைக்காதீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் எந்தெந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரமோட் ஆகிடும்னு சொல்ல முடியாது. அந்த ப்ராஜெக்ட் இல்லாமலே போயிடும், காணாமலே போயிடும். அந்த அந்த காயின்ஸ்லாம் நீங்கள் உங்கள் வேலட்டில் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கே விஷயம் தெரியாது இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ராஜெக்டில் போகிறீங்களா ஸ்டார்டிங்கில் விற்றுருங்க. ஸ்டார்டிங்கில் விற்று அதை மறுபடியும் என்ன பண்ணுங்கள், வேறு ஒரு ஐடியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வாங்கி உங்கள் வேலட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். லிஸ்டிங் ஆகிறப்போ விற்றுட்டு வெளியே போய்டுங்க. இப்படி தான் இருக்கணும். எதையுமே ஹோல்ட் பண்ணாதீங்க. அப்புறம் இப்போது இந்த ஓப்பல் செயின், வெரிசாட், சித்ரா, ரூபி இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இப்போது சேல்ஸ் ஆகிட்டுருக்கு.
வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதோட டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். ஏதாச்சும் அப்டேட்னா உங்களுக்கு நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிரும். தேவையானவங்க வந்து குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரூபி பை பண்ணணும், செல் பண்ணணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கால் பண்ணலாம் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ்.